வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். விழுது அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதி அளவு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 தேங்காய் பத்தை. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடான பிறகு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக மாறின பிறகு இப்போ இதை மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்ஸ் கொஞ்சம் டார்க் கலரில் வேணுன்றதுனால நம்ம இதில் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது வதங்கின பிறகு லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு வாழைக்காயை நான் நீள் வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காயை நீள் வாக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழையாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். எண்ணெயிலே போட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைக்காயோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நல்லா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா அந்த தூளையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி வற்றின பிறகு எடுத்துடலாம். இந்த சாப்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.